அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூன் 28. குறுங்கடன் திட்ட முன்னோடி முகமது யூனுஸ் ஏழை மக்களின் சமூக பொருளாதார முன்னேற்றத்துக்கு பாடுபட்டு வருபவரும் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவருமான முகமது யூனுஸ் பிறந்த நாள் இன்று ஜூன் 28 சனிக்கிழமை. அனைவருக்கும் காலை வணக்கம். வங்கதேசத்தின் சிட்டகாங் அருகே உள்ள பத்துவா என்ற கிராமத்தில் 1940 பிறக்கிறார். தந்தை நகை வணிகர்னு வச்சுக்கோங்க. உதவி என்று யார் வந்தாலும் ஓடி சென்று உதவுவர் தாய். முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்று வளர்க்கப்பட்ட யூனுஸ் டாக்கா பல்கலைக்கழகத்தில் பொருளியலில் முதுகலை பட்டம் பெற்றார். அமெரிக்காவின் வாண்டர்ஃபீல்ட் பல்கலைக்கழகத்தில் 1969 முனைவர் பட்டம் பெற்றார். அமெரிக்காவின் மிடில் டென்னசி மாநில பல்கலைக்கழகம், சிட்டகாங் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் பொருளியல் துறை பேராசிரியராக பணியாற்றியிருக்கிறார். பின்தங்கிய கிராமத்துக்கு 1974 மாணவர்களை சுற்றுலா அழைத்து சென்றார். சிறு தொழில் செய்யும் பெண்கள் அதிக வட்டிக்கு கடன் வாங்குவதையும் அதுவே சுமையாகி அவர்களை வறுமையில் தள்ளுவதையும் கண்டார். சொந்த பணத்திலிருந்து அவர்களுக்கு கொஞ்சம் கடன் கொடுத்தார். அது அவர்கள் லாபம் சம்பாதிக்க உதவியதுடன் ஓரளவு வாழ்க்கை நடத்தவும் உதவியது. கடன் வாங்கியவர்கள் நேர்மையுடன் திருப்பியும் செலுத்தினர். தொடர்ந்து ஏழை மக்களுக்கு குறுங்கடன் மைக்ரோ லோன் வழங்கி வந்தார். கிராமின் வங்கியை 1983 தொடங்கினார். இதன் மூலம் கடன் பெறுபவர்களில் 97% பேர் பெண்களாக இருந்தனர். தரப்பட்ட கடனில் 97% தொகை முறைப்படி திரும்பவும் செலுத்தப்பட்டது. உலகளவில் வங்கித்துறையில் இது மகத்தான சாதனை. கிராமின் வங்கி மூலம் கல்விக்கடன், வீட்டுக்கடன், மீன்பிடி, விவசாயம், கைத்தறி தொழில்களுக்கு கடன் வழங்கப்படுகிறது. ஏழைகள் முன்னேற்றத்துக்கு பாடுபட்டதற்காக முகமது யூனுஸுக்கும் இவரது கிராமின் வங்கிக்கும் சேர்த்து சமத்துவத்துக்கான நோபல் பரிசு 2006 மன்னிக்கவும், பொறுத்துக்கொள்க, சமாதானத்துக்கான நோபல் பரிசு 2006 வழங்கப்பட்டது. சமாதானம்னா அமைதி. இதில் கிடைத்த தொகையை ஏழைகள் ஊட்டச்சத்து திட்டத்துக்கும் கண் மருத்துவமனை அமைக்கவும் வழங்கினார். வங்கதேச அதிபர் விருது, ராமன் மகசேசே விருது, மனிதாபிமான சேவை பதக்கம், உலக உணவு பரிசு, சிட்னி அமைதி பரிசு, காந்தி அமைதி பரிசு, அன்னை தெரசா விருது என 50க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றிருக்கிறார். சிறிய அளவிலான கடன் வழங்குவதன் மூலம் ஏழைகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும் என்பதை அடிப்படையாக கொண்ட கிராமின் வங்கி குறுங்கடன் வங்கிகளின் முன்னோடியாக இருந்தது. கிராமப்புற படிக்காத பெண்களுக்கு நம்பிக்கை ஊட்டி அவர்களை தொழில் தொடங்க வைத்து சொந்த காலில் நிற்கச் செய்வதில் இதன் பங்களிப்பு மகத்தானது. முகமது யூனுஸின் குறுங்கடன் திட்டம் உலகளவில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தியது. வறுமை ஒழிப்புக்கு சிறந்த வழியை உருவாக்கியவர் என்று முகமது யூனுஸை உலக பொருளாதார நிபுணர்கள் பாராட்டுகின்றனர். பின்தங்கிய நாடுகளில் உள்ளவர்கள் ஏழை மக்களுக்கு பல்வேறு உதவிகள் செய்து சமூக பொருளாதாரத்தில் அவர்களது நிலையை உயர்த்த முகமது யூனுஸ் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறார். மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. குறுங்கடன் திட்ட முன்னோடி முகமது யூனுஸ் அவரை நம்ம இன்னைக்கு சந்திக்கிறோம். என்ன அப்படின்னா, இப்போதைக்கு இவர் தான் அந்த வங்கதேசத்தோட அதிபராக இருக்கிறார் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு நிலைமைக்கு அவர் தான் இருக்கார். வங்கதேசத்தின் சிட்டகாங் அருகே உள்ள பத்வாவில் 1940 பிறந்தவர். இன்னைக்கு உயிரோடு தான் இருக்கார். தந்தை வணிகர், ஆனால் இவங்க அப்பாவுமே முக்கியமானவர் தான். அதே மாதிரி ஷேக் ஹசீனா, அவங்க அப்பாவும் பெரிய ஆள் தான். அந்த வங்கதேசத்தோட முஷிபுர் ரஹ்மானோட மகா. நன்றி, வணக்கம்.